மூணார் பகுதியில் வனவிலங்குகளின் தாக்குதலை தடை செய்வதற்கு வனத்துறை தடுப்பு நடவடிக்கைகளை கூடுதல் பலப்படுத்துகிறது. இதன் பாகமாக மூணார் ரேஞ்சின் எல்லையில் மட்டும் 48 பிரைமரி ரெஸ்பான்ஸ் டீமும் இதில் 400 உறுப்பினர்களையும் உட்படுத்தி குழு அமைக்கப்பட்டுள்ளது. முன்காலங்களை விட மூணார் பகுதியில் வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகரித்த நிலையில் மனிதர்களை வனவிலங்குகள் தாக்குவதை தடை செய்வதை லட்சியமாக வைத்து தடுப்பு நடவடிக்கைகளை கூடுதல் பலப்படுத்த வனத்துறை தீர்மானித்துள்ளது. வனத்துறை மூணார் ரேஞ்சின் எல்லையில் மட்டும் 42 பிரைமரி ரெஸ்பான்ஸ் டீமும் இதில் 400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் நியமித்துள்ளனர். ஒவ்வொரு பகுதியிலும் வனவிலங்குகளின் நடமாட்டம் தெரிய வந்தால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிப்பது உட்பட உள்ள நடவடிக்கைகள் നടത്ത വനത്തുறை തീരുമാനിച്ചുള്ളത്. പ്രവർത്തനം ചില മനുഷ്യ അല്ലെ വന്യജീവികളുടെ സാന്നിധ്യം ശ്രദ്ധയിൽപ്പെടുമ്പോഴുടൻ തന്നെ ബന്ധപ്പെട്ട വാട്സപ്പ് ഗ്രൂപ്പുകൾ വഴി വനംവകുപ്പിനെ ഈ വിഷയം അറിയിക്കുക. അതോടൊപ്പം തന്നെ ആനയുടെ സാന്നിധ്യത്തെപ്പറ്റി പൊതുജനങ്ങളെ വിവരമറിയിക്കുക. വനംവകുപ്പിൻ്റെ RRT ടീം എത്തുന്നവരെ ആ സ്ഥിതിഗതികൾ വിലയിരുത്തുക. ഇനി നമ്മൾ വനംവകുപ്പ് എന്തെങ്കിലും അവിടെ ഒരു എലിഫന്റ് ഡ്രൈവ് ഉൾപ്പെടെയുള്ള കാര്യങ്ങൾ ചെയ്യുമ്പോൾ നമുക്ക് ആവശ്യമായ സഹായങ്ങൾ ചെയ്യും. RRT குழுவுடன் PRTகள் கூட பலப்படுத்தினால் வனவிலங்கு தாக்குதலை குறைக்கலாம் என்றும் வனத்துறை எதிர்பார்த்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.